தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அந்த வாதம் வந்து நீங்க என்ன கருத்து? இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்கவே எனக்கு தெரிஞ்சு தலித் மக்களுக்கு இன்னும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு சமூக நீதி கிடைக்கல. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் வைக்கிறேன். சாதியை எதிர்த்து இன்னும் நம்ம போராடவே கிடையாது. தமிழ்நாடுமா அதாவது சாதி என்னும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பை வந்து முற்றிலும் உடைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் எங்க பெரிய லெவல்ல எங்கேயுமே எடுக்கல. ஆன்டி பிராமினிக்கல் ஃபைட் நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை, தமிழகத்திலயும் நடந்திருக்கு எல்லாமே. ஆனா காஸ்ட் அப்படின்ற அந்த அண்ணல் அம்பேத்கர் சொன்ன சாதிய கட்டமைப்பை எவ்வளவு நம்ம எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து முன்ன மாதிரி கொடுமைலாம் நடக்கல, இந்த தீண்டாமை எல்லாம் போயிருச்சு இப்படிலாம் சொல்லலாம். கரெக்ட், தீண்டாமை போயிருச்சு, கூட உட்காந்து சாப்பிட்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா நீங்க சாதியை முடிச்சிட்டீங்களான்னு கேட்டா கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி சாதி என்பது ஒரு பக்கம் SC/ST ஆக்ட் இருக்குது, தலித்துகள் தங்கள் மீதான வன்கொடுமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக்குள்ள இல்ல அதுல இருந்து நீதி பெறுவதற்கு ஒரு சட்டம் இருக்குது. அதே போல மத உரிமை அப்படின்ற அடிப்படையில் காலங்காலமான பிராக்டிசஸ் அப்படின்னு சட்ட ரீதியா இந்த மரபு பழக்க வழக்கம்னு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி சாதியையும் இதையும் பாதுகாக்கிற ஒரு மெத்தடும் அதுல இருக்கு இல்லையா? அதான் சொல்றேன், அதுதான் சாதி வந்து உடைக்கப்படவில்லைன்னு சொல்றேன். அதுக்கு ரொம்ப கிளியர் இண்டிகேட்டர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான். என்னைக்கு நீங்க திருமணங்களை இன்னும் எதிர்க்கிறீங்களோ அன்னைக்கும் சாதி உங்க மனசுல இருக்குன்னு தான் அர்த்தம். திருமணம் தான் சாதி, மற்றதெல்லாம் கூட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றதுலாம் சாதி கிடையாது. அண்ணல் அம்பேத்கரோட வேர்ட்ஸை கோட் பண்ணணும்னா, இட் இஸ் அ சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் எண்டோகமி ஓவர் அன் எக்ஸோகமஸ் சொசைட்டி. திருமணங்கள் எல்லா பக்கமும் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்தின் மீது இந்த குழுக்குள்ளதான் திருமணம் பண்ணணும்னு ஒரு சட்டம் எப்ப உருவாச்சோ அப்பதான் சாதி உருவாச்சுன்றது அண்ணல் அம்பேத்கருடைய. இன்னைக்கு என் கேள்வி அதுதான். இப்ப எனக்கு இதுல ஒரு துணை கேள்விதான், இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிருங்க. இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க வந்து சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு நான் பிராமின் தலித்தோ இல்ல தலித்தோ நான் பிராமினோ எப்படியோ அந்த கல்யாணம் வந்து நடக்குது. அதுல யார் வந்து மேல இருக்கிறாங்களோ அந்த சாதியோட தானே மேரேஜ் பண்ணிக்கிறவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. இல்ல அப்படி கிடையாது, அப்படி இருக்கு அது. இல்ல அப்படி ஒரு BC MBC வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இல்ல அதான் சொல்றேனே, அந்த சமுதாய கம்பல்ஷனால அவங்க வந்து அந்த சாதியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்க சாதியை முறித்து தான் வராங்க. அவங்கள நீங்க வந்து வாழ விட்டீங்கன்னா அவங்க சாதியை முறிச்சுட்டே வாழுவாங்க. என்னைக்கு இப்போ சாதியில பெரிய பிரச்சனை என்னன்னாங்க, எக்ஸிட் ரூட் கிடையாது. வேற ஹைரார்கில எல்லாம் எக்ஸிட் ரூட் உண்டு, கிளாஸ்ல உண்டு, மதத்துல உண்டு, எல்லாத்துலயுமே நீங்க வெளியே போயிடலாம். ஆனா சாதியில இருந்து வெளியே போக முடியாது. அந்த வெளியே போகாம அந்த கதவை யார் பூட்டி வச்சிருக்கான்னு கேட்டா திருமணங்கள்ல நிறுத்தி தான் பூட்டி வைப்பாங்க. பெண்களை அடிமைப்படுத்தி தான் சாதியை வளர்க்க முடியும். இன்ஃபேக்ட் சாதியை முதல் எதிர்க்க வேண்டியவர்கள் பெண்கள் தான். ஏன்னா அவர்களே தான் ஒரு வெசலா வச்சு சாதி முன்னாடி போகுது. அதனால சாதியோட முழு வலியும் தாங்கக்கூடியது தலித் சமுதாயம் தான். ஏன்னா அந்த கிரேடட் ஹைரார்கில கீழே இருக்கிறது அவங்க தான். இல்ல இப்ப அந்த கிரேட்லயுமே பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தேவேந்திர குல வேளாளர், பறையர் சமூக மக்கள், அடுத்து வந்து அருந்ததியர் சமூக மக்கள். இப்ப சமீபத்துல மதுரையில் நடந்த ஒரு படுகொலை, ஒரு அழகேந்திரன் அப்படின்ற ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். யாராலன்னா இந்த தேவேந்திர குல வேளாளர் ஒரு ஃபேமிலியால அந்த பொண்ணை லவ் பண்ணதுனால அப்படி வெட்டி கொள்றாங்க. இப்ப அது தனியா அப்படி இல்லையே, அது மட்டும் ஒரு கம்பார்ட்மெண்டா இல்லையே, அங்கேயும் ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டி தானே இருக்கு. அதுதான் சொல்றேன். அதனாலதான் நான் வந்து தலித் பிராமின்னு பேசாம சாதின்னு பேசுறேன். அது எல்லார் மனசுலயும் இருக்கு, அது ஒரு தலித் மனசுலயும் இருக்கலாம். பறையர்களை ஆதி திராவிடர்களை பார்த்து இப்ப பல்லர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் அந்த சாதிய மனப்பான்மையோடு இருக்கலாம். அருந்ததியர்களை பார்த்து இவங்களும் இருக்கலாம். அந்த சாதியை தான் நம்ம எடுக்கலன்னு தான் நான் சொல்றேன். அதனால வந்து இவர்கள் தான். இல்ல இப்ப இது தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் போதுமானதா உங்களுக்கு? நீங்க ஏதாவது ஒரு திட்டம் நீங்க வந்து சாதிய கட்டமைப்பை இருக்கு இல்லன்னு சொல்லல. இப்போ கலப்பு திருமணங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், எல்லா விஷயமும் பண்ணிருக்கோம். ஆனா சமுதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சாதியை பெருமையா பேசதான் தெரியும். ஆனா ஒரு தலித்தை இழிவா பேசுறதோ அதெல்லாம் நிறுத்தியாச்சு. ஆனா
இன்னைக்கும் சாதியை ஒரு பெருமையா பேசிட்டு தான் நமக்கு தெரியும். எங்க குரூப்புங்க இது, நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அதை பெருமையா கூட ஒத்துக்கிறோம். இவங்களுக்கு இந்த இடம் இப்படிதாங்க, இவங்க இப்படிதாங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம பெருமையா தான் சொல்றோம். அதனால அண்ணல் அம்பேத்கருடைய சண்டை அங்கதான் இருந்தது. அண்ணல் அம்பேத்கரோட சண்டை வெறும் பிராமணனை மட்டும் எதிர்த்து இல்ல, சாதிய கட்டமைப்பு. அது அங்க இறக்குறது, அங்க இருந்து இறங்குறதுனால பெரியாரும் அதான அடிப்படையிலேயே சொல்றாரு, பறையர் பட்டம் இது சூத்திரன்னு பட்டம் ஒளியும்னா நீ இன்னொருத்தரை பார்த்து பறையர் அப்படின்னு சொல்ற அந்த இதை ஒழிச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒளியும். கரெக்ட் கரெக்ட். அதுக்குதான் நம்ம வந்து இன்னும் கூட ஜாதியோடைய விஷயங்களை புரிய வைக்கணும். அது எவ்வளவு மோசமானது. அந்த 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 இப்ப சப்போஸ் என்னுடைய ஜாதியை பத்தி, சரி எங்க ஊர் கோயிலுங்க இது, இது எங்க சாதி கோயில் தான் நான் சொல்லும் பொழுது நீங்க வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணாத மாதிரி உங்களுக்கு தோணும். இது எங்க குரூப் தான், குருவி கூட இருக்கும், என்ன பிரச்சனை, யாரையுமே நாங்க தப்பா நினைக்கல நீங்க சொல்லலாம். ஆனா அந்த சாதி வளரும் போது அந்த சாதிய கட்டமைப்போட வலி எங்க போகுதுன்னா தலித் சமுதாயம் மேலதான் போகும். அதனால அந்த கடைசியில இருக்க அந்த சமுதாயம் தான் வந்து அந்த வலியை தாங்கும், அதுல இருக்க எல்லா வயலன்ஸையும் தாங்கும். இப்ப இதுல எனக்கு ஒரு சின்ன